ஒரு கலசம் தண்ணீருக்கு எவ்வளவு பலன் வந்துவிட போகிறது? மத்தேயு 10:42. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான். எப்போதுமே கொடுக்கப்பட்ட பொருளின் அளவை பார்க்கிறவர்கள் நாம். ஆனால் ஆண்டவரோ கொடுத்தவரின் மனநிலையையும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையையும் நினைக்கிறவர். அளவில் அதிகமாயிருந்தாலும் ஆஸ்தியில் பாதியை கொடுத்தாலும் அனனியா சப்பீராளின் மனது ஆண்டவரோடு இருக்கவில்லை. ஏழை விதவையோ எதையும் எடுத்து வைக்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே கொடுத்து விட்டார். ஒரு கலசம் தண்ணீர் என்பது உண்மையில் அளவில் சிறியதுதான். ஆனால் ஆபத்தான சூழ்நிலையில் தண்ணீருக்காக ஏங்கி தாகத்தால் நாவறண்டு செத்து கொண்டிருக்கும் நிலையில் வழங்கப்பட்டதால் அது ஒருவரின் உயிர் காத்த உன்னத செயலாகிவிட்டது. காலங்களும் காட்சிகளும் மாறும் இவ்வுலகில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து அவரது உயிர் காக்கவோ மானம் காக்கவோ லட்சங்களோ கோடிகளோ தேவைப்படும் போது அந்த பெரிய தேவைக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஈடாக நினைக்கப்படும். எதையும் மறக்காத தேவன் ஏதோ ஒரு அற்புதம் செய்து தக்கபடி பலனளிப்பார். அந்த ஒரு நபர் நீங்களாயிருந்தால் அது உங்களுக்கும் நடக்கும். எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.